சரிகமா கார்வா மினி தமிழ். விபத்தில் அடிபட்டு 6 மாசம் நான் கோமால இருந்திருக்கேன். கண்ணு முழிச்சதும் எனக்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி, என் மனைவியும் என்னுடைய ஒரே மகள் அனுவும் என்னை விட்டு போயிட்டாங்கிறதான். அதிர்ஷ்டவசமா நான் உயிர் பிழைச்சதா சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நான் மட்டும் உயிர் பிழைச்சது அதிர்ஷ்டம் இல்லை, துரதிர்ஷ்டம். எப்படியோ 20 வருஷம் ஓடி போச்சு. இந்த நாள் தான் அந்த கொடுமையான நாள். என்னோட சந்தோஷத்தையும் வாழ்க்கையையும் தொலைச்ச 20வது நினைவு நாள். ஏதோ காரணங்களுக்காக மனசு முழுக்க வலியோட வாழ்ந்த எனக்கு இப்ப இந்த கணம் ஏன் செத்து போகக்கூடாதுன்னு தோணுது. தற்கொலை தப்புன்னு தெரியும், தப்பான முடிவுதான். ஒரே ஒரு முறை நானும் தப்பு செய்ய துணிஞ்சிட்டேன். சேதுபதி, அண்ணே, துப்பாக்கியில் இந்த குண்டு எங்க போச்சு? யார் எடுத்தது? என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லுங்க. யார் எடுத்தது? சேதுபதி. அண்ணே, நான் எடுக்கல. விவேக். ஐயோ பெரியப்பா, நான் இல்ல பெரியப்பா. வள்ளியப்பா, இது ஓ வேலை தானா? நீ தான் எடுத்தியா? ஐயா, பிள்ளையார்பட்டி பிள்ளையாரப்ப மேல ஆணையா நான் எடுக்கலங்க ஐயா. துப்பாக்கியில குண்டு எப்படி எடுக்கிறதுன்னு எல்லாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா. மாலா, நீ ஏன் பேசாம இருக்க? நீதானா? ஐயோ ஐயா, நான் எடுக்கலைங்க ஐயா. ஆனா எங்க பொண்ணு தான் உங்க ரூம்குள்ள போனாங்க ஐயா. பொன்னியா? என்ன கேட்காம யார் என் ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? எங்க பொன்னி? கூப்பிட அவள. பொன்னி, பொன்னி. மாமா, பொன்னி காரைக்குடிக்கு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக போனவ இன்னும் வரல மாமா. சேதுபதி, போன் பண்ணி அவளை வர சொல்லு. விடியும் போது பொன்னி இங்க இருக்கணும், புரிஞ்சுதா? சரிங்க அண்ணே, போன் பண்ணிடுறேன். என் கண்ணு முன்னால யாரும் நிக்காதீங்க. கெட் லாஸ்ட். வள்ளியப்பா, என்னமோ பிராண்டி குடிக்கிற மாதிரி பெருசு பிளாக் டீயை ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு இருக்கு பாத்தியா? அப்பா, ஆக்சிடென்ட்ல பெரியம்மா மட்டும்தான் செத்தாங்க. அவங்க பொண்ணு அனு சாகல. செத்து போனதா நீங்க தான் போய் சொல்லிட்டீங்கன்னு பெரியப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அந்த துப்பாக்கியில் இருந்த குண்டை திரும்ப உள்ள போட்டு மொத்த ரவுண்டு முடிகிற வரைக்கும் குறி வச்சு நெத்தியில சுட்டு எண்ணெய் கொண்டுட்டு அவரோட மகளை தேடி கண்டுபிடிப்பாரு. நான் செத்து போயிடுவேன். நீயும் நானும் கனவு கண்டுகிட்டு இருக்கிற சொத்து பறி போகும். நீயும் அம்மாவும் ஏதாவது ஒரு வாடகை வீட்டில் குடுத்தனம் பண்ண வேண்டியதுதான். நீ வேலைக்கு போய் உங்க அம்மாவை காப்பாற்றணும். எது? நான் வேலைக்கு போகணுமா? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரியப்பாவை நானே போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய், அவசரப்பட்ட எதையாவது பண்ணி தொலைச்சிடாத, மாட்டிப்ப. பின்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இங்க பாருப்பா, மொத்த சொத்தம் எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். என்ன வேணாலும்
அப்படியா? போலீஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவ? நீ தான் பெரியப்பாவை போட்டேன்னு சொல்லி போலீஸ்ல உன்னை மாட்டி விட்டுருவேன். மகனுக்காக குற்றத்தை ஒத்துக்கிட்டு தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான். வேற வழி? டேய், நான் உன் அப்பன்டா. நான் உனக்காக தான் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னையே போலீஸ்ல மாட்டி விட்டுருவியா நீ? எதுக்கு பெரியப்பா லாயருக்கு படிக்க வச்சாரு? சொத்து கைக்கு வந்ததும் உன்னை வெளியே எடுத்துடலாம்ப்பா. என்ன நம்பு. கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் போல இருக்கு. ஆமா, பெரியப்பா பொண்ணு அனு எங்க இருப்பா? உயிரோட இருப்பாளா? இருக்காளோ செத்தாளோ கடவுளுக்கு தான் தெரியும். இந்தாப்பா. காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பாக்க பாக்க பாவம் பொடிப்பட. கடவுளே, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அம்மா, ஆம்புலன்ஸில் போறது யாருமா? உனக்கு வேண்டியவங்களா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிற? அவங்க யாரா இருந்தாலும் நல்லபடியா குணமாகணும், அதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஆம்புலன்ஸில் போறது ஆனா பெண்ணான்னு கூட உனக்கு தெரியாது. ஆனா அவங்க குணமானம்னு நீ வேண்டிக்கிற பாரு, உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. உன்னை பெத்தவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ நல்லா இருக்க வேணாமா? அங்க பாரு, துப்பட்டா வீல்ல மாட்டிக்க போகுது, சரி பண்ணிக்கமா. தேங்க்ஸ் சார். காட் பிளஸ் யூ. கொஞ்சம் கிளாமரா ட்ரெஸ் பண்ணக்கூடாதே, பொறாமையா பாப்பாளே. ஹாய் ரோஜா, ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ்னு சொன்ன. ஆஃபீஸ் தான் லீவுன்னு சொன்னேன். வெளியே எங்கேயும் போகாம வீட்ல உட்காந்து அப்பளம் வடகம் போடுவேன் நான் சொன்னேன். அப்பள வடகம் போடுறது அவ்வளோ கேவலமா? அந்த அப்பள வடகம் போட்டுதான் அப்பா நம்மள காப்பாத்தினாரு. சரி போதும், ஆரம்பிச்சிடாத. உன் ஹிஸ்டரியும் ஜியோகிராஃபியும் கேட்டு கேட்டு காது வலிக்குது. எங்க போற? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், பாய். நில்லு பிரியா. எந்த ஃப்ரெண்டு வீடு? உனக்கு தெரியாது, புது ஃப்ரெண்டு. புது ஃப்ரெண்டா? பேச்சுலரா? ஃபேமிலி தான். அது எதுக்கு கேக்குற? ஃபேமிலின்னு சொல்ற, இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு போற? சொன்னா கேட்க மாட்டேங்கிறா ரோஜா. அடுத்தவங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சமாவது. என்ன கொஞ்சமாவது? அவ சின்ன பொண்ணு, அவளையும் 9 கஜ புடவையை சுத்திக்கிட்டு பழைய பஞ்சாங்க மாதிரி போக சொல்றியா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? ட்ரெஸ் குறைச்சலா இருக்கிறதுனாலதான் சொல்றோம். ரோஜா, உன்கிட்ட இந்த பதிலை நான் எதிர்பார்க்கல. அந்த கிழமையோட சேர்ந்து நீயும் கெட்டு போயிட்ட. ஆமா, இவர் பெரிய குமரன். பொம்பளைங்க இருக்கிற இடத்துல உன்னை டவுசர் போட்டு அலைய விட்டதே தப்பு. ஏ கிழவி, நீ எதுக்கு சம்மன் இல்லாம ஆஜரார? இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீயும் அப்படிதானே ஆஜரான? சாரி,
உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? போதும், இத்தோட நிறுத்திக்க. ரோஜா நீ சொல்லுமா. இவள வேற ட்ரெஸ் மாத்திட்டு போக சொல்லுங்க. இங்க எல்லாம் உன் இஷ்டத்துக்கு மட்டும்தான் நடக்கணுமா? இது ஏன் இஷ்டம் இல்ல. அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடக்க கூடாது. அதுதான் முக்கியம். ரோஜா, அவ சின்ன பொண்ணு ஏதோ ஆசைப்பட்டு போட்டிருக்கா. நான் வேணா மூர்த்திட்ட பர்மிஷன் வாங்கி தரேன். தாத்தா, நீங்க பேசாம இருங்க. ட்ரெஸ்ஸ மாத்திட்டு போக சொல்லுங்க. நான் அழகா எதுவும் பண்ணிக்கிட்டா உனக்கு பொறுக்காதே. அழகு ட்ரெஸ்ல இல்லம்மா. போதும். இப்ப என்ன, உங்களுக்கு இந்த Dress தானே மாத்தணும், அவ்வளவுதானே? எனக்கு எப்பதான் விடுதலையோ தெரியல. ச்சே. ஹே, பிரியா. ரோஜா நீ விடுமா, அவ எப்பவுமே அப்படிதான். ஹலோ யங் பாய், என்னையா கூப்பிட்ட? உன்னதான் கூப்பிட்டேன். கிணத்த தூர் வர ஆள் வந்திருக்காங்க, வா போய் பார்த்துட்டு வரலாம். ஏ கிழவி, இன்னைக்கு தான் என்ன நீ கரெக்டா கூப்பிட்டுருக்க. அதுக்காகவே வரேன். வா போலாம். ஹே ராஜேஷ், பிரியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுமா? அவளை டிராப் பண்ணிட்டு போ. அப்படியே யார் இந்த ஃப்ரெண்டுன்னு பாரு. சாரி ரோஜா, எனக்கு ஆல்ரெடி டைம் ஆச்சு. ஏய், எதுக்கு சொல்றேன்னா, நீ எதுக்கு வேணாலும் சொல்லு, நான் இப்ப கிளம்பணும். இப்ப சந்தோஷமா? நான் போலாமா? என்னக்கா இது? ஒன்னு அப்படி இருக்கா இல்ல இப்படி இருக்கா? யார் அவகிட்ட பேசுறது? அவளா திருந்தினாதான் உண்டு. அம்பி, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. ஐயா சீக்கிரம் வந்தாருன்னா நல்லா இருக்கும். அண்ணன் வீட்ல இருந்து கிளம்பியாச்சு, ஆன் தி வே ஆயிரு. எதுக்கு சொல்றேன்னா, லேட் ஆனா கெட்ட நேரம் வந்துடும். நல்ல நேரத்துல வந்தாலும் இன்னைக்கு கெட்ட நேரம் தான். அவனுக்கு சாவு நிச்சயம். வணக்கண்ணே. வணக்கண்ணே. யோ, நீ என்ன இங்க? எம்எல்ஏ அண்ணே சொல்லியிருந்தாரா 7.5 ஏக்கர் அளவுக்கு? யோ, உங்க எம்எல்ஏ சிட்டிக்குள்ள இடம் கேட்கிறாரியா? சிட்டிக்குள்ள கோமண துண்டு அளவு கூட இடம் இல்ல. நானும் தேடிட்டு தான் இருக்கேன், கண்ணில் பட மாட்டேங்குதே. பட்டதும் சொல்லி அனுப்புறேன்னு சொல்லு. சரிண்ணே. ம். என்ன ஐயரே, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நீங்க வந்தாலே நல்ல நேரம் தான் புண்ணியவாள். பூஜை ஆரம்பிச்சிடலாமா? தாராளமா ஆரம்பிச்சிடலாம்.
யாரா நீ? யாரு? பேரு ராஜா. இவன் பேரு ராஜா. இந்த சொத்தோட கடைசி வாரிசு ஒருத்தன் அமெரிக்கால இருக்கான்னு சொன்னேன்ல, இவன் தான்ப்பா அது. லாஸ்ட் வீக் எனக்கு கால் பண்ணி என் தாத்தா பாட்டிய மிரட்டி சொத்தை பறிச்சிட்டீங்களா, அவங்களுக்கு யாரும் இல்லை நினைச்சிட்டீங்களா, நான் இருக்கேன், உங்களை விட மாட்டேன், நான் இந்தியா வந்தா என்ன ஆகும் தெரியுமான்னு மிரட்டினான். வாடா, வந்தா தானே தெரியும்னு சொன்ன, வந்துட்டான். இப்ப தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஏன் மத்தவங்க சொத்துக்கு இப்படி ஆளையறீங்க? எங்க அண்ணனே. அப்பா, வயித்துல பாருங்க, ப்ளீட் ஆகுது. அப்பா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம், அப்புறமா வேணா பூஜை பண்ணிக்கலாம் வாங்க. பரவாயில்லம்மா, ரத்தம் தானே போகுது, உயிரா போகுது. பூஜை முடியட்டும், போலாம். ஓகேப்பா. இது இது மிரட்டி வாங்கின சொத்தா? என்ன ஐயர? இல்ல இல்ல இல்ல, ரத்தத்தை பார்த்தா நேக்கு ஆகாது, லேசா மயக்கமா வருது. பூஜைய இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? ஓஹோ, உங்க ரத்தத்தை பார்த்தாலும் உங்களுக்கு மயக்கம் வருமா? பாத்துடலாமா? அச்சோ, வேண்டாம் வேண்டாம், இல்ல இல்ல, இப்ப மயக்கம் இல்ல, சரியா எடுத்து பூஜையை ஆரம்பிச்சிடலாம். வைங்க, இந்தாங்க. ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அகந்தை அடிப்பவனே போற்றி. ஆர்த்தி காமிங்க. ஓம் ஆதிமூலமே போற்றி, ஓம் ஆனந்த உருவே போற்றி, ஓம் இமவான் சந்ததியே போற்றி, ஓம் இடரை களைவோனே போற்றி, ஓம் ஈசன் மகனே போற்றி, ஓம் ஈகை உருவே போற்றி. கொடுங்க. ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி, ஓம் எளியவனே போற்றி, ஓம் எந்தையே போற்றி, ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி போற்றி. வாங்கிக்கோங்க. என்ன பண்ணணும்? நைவேத்தியம் பண்ணுங்க. இறைவா, எல்லாம் நல்லபடியா நடந்தா கோயிலுக்கு வந்து மொட்டை போடுறேன். தப்பு மேல தப்பு பண்ணி சொத்து அபகரிச்சா சாமிக்கு தெரியாதா? மொட்டை போட்ட மட்டும் மன்னிச்சிருவாரா? தப்பு பண்ணாதவன் மட்டும்தான் கோயிலுக்கு போகணும்னா சாமி கும்பிட மட்டும் இல்லையரே, மந்திரம் சொல்ல கூட ஆள் இருக்காது. நான் ஒன்னும் சொல்லலையே, மனசுக்குள்ள நினைச்சேன். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருத்து? நல்லவங்களா இருக்கிறது ஈஸி சாமி, கெட்டவங்களா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஷார்ப்பா இருக்கணும் ஐயரே, இல்லைன்னா கண்டவனும் கத்தியில குத்திட்டு போயிடுவான். அச்சோ, நான் புறப்படுறேன், வாட போலாம். அண்ணா, இந்த ராஜாவை என்ன பண்ணலாம்? பேசாம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தலாமாண்ணே? அண்ணா, அடியாலாம் சும்மா அடிக்கிறவனா மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது யோசிக்க தெரியணும். இவனை போலீஸ்ல ஒப்படைச்சா ஏன் குத்துனா எதுக்கு குத்துனான்ற கேள்வி எல்லாம் வரும். இவனை மிரட்டி சொத்தை எழுதி வாங்கினதெல்லாம் போலீஸுக்கு தெரிய வரும். நாமளே வலிய போய் மாட்டிக்கூடாது. டேய், இது எங்க பரம்பரை சொத்துடா, இந்த பாவம் உங்களை சும்மா விடாதடா. ஏண்டா இங்க வச்சு அடிக்கிறீங்க? பாவம் விடாதுன்னு தானே சொன்னா, நாம விட்டுடுவோன்னு சொல்லலையே. எதை எங்க பண்ணணுமோ அதை அங்க தாண்டா செய்யணும்.
டேய் பசங்களா, ஃபாரின் தம்பி போலீஸுக்கும் போக வேணாம், அமெரிக்காவுக்கும் போக வேணாம். எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்பிடுங்க. சரிண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா, இதயம் முழுதும்